ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பெரிய மனிதன். அவர் ஜோதிட ஞானம் படைத்தவராகவும் இருந்தார். ஒரு நாள் ஒருத்தர் வந்தார் அவரிடம் ஜோதிடம் பார்ப்பதுக்காக. ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அதை வந்தவர் கேட்டார், ஜோதிட பலன்கள் சொல்லும்போது ஒரே ராசிக்காரர்களுக்கு ஒரே மாதிரி பலன்கள் தானா வருவது அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு அந்த ஞானி சொன்னார், நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன், நான் ஒரு கதையை சொல்லுகிறேன், அதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படி என்றார். அப்படி சொல்லிக்கிட்டு அவர் கதையை சொல்ல ஆரம்பித்து விட்டார். கதை இப்படி தான். ஒரு நாள் தெருவில் இருவர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். பார்த்தால் இருவரும் ரொம்ப ஆக்ரோஷமாகத்தான் பேசிக்கிட்டு இருந்தார்கள். ரொம்ப கிடுபிடியான வாக்குகளும் வார்த்தைகளும் எல்லாம் இருவரும் அந்தாண்ட இந்தாண்ட கேட்டுட்டு தான் இருந்தார்கள். அதில் ஒருவர் இன்னொருவர் கேட்ட கேள்விக்கு கோபமடைந்து கையில் இருந்த கத்தி எடுத்து குத்திட்டார். குத்து வாங்கினவர் வலி தாங்க முடியாமல் அழ ஆரம்பித்தார். இந்த அழ சத்தம் கேட்டு அங்கே இருந்தவர்களெல்லாம் ஓடி வந்து குத்துனவரை பிடித்து போலீஸில் ஒப்படைத்தார். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அங்கே ஒருவர் எஸ்ஐயாக இருந்தார். அவர் என்ன செஞ்சதுன்னா உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு முதல் தகவல் அறிக்கை போட்டு குற்றம் பதிவு செஞ்சார். அன்றைக்கு நேரம் இருந்ததினால் குத்துனவரை அன்றைக்கே கோடதியில் கூட்டிட்டு போனார். அங்கு ஜட்ஜி ஒருவர் இருந்தார். எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு அவர் அந்த குத்துனவரை தண்டனைக்கு ஆளாக்கினார். அப்போது ஜோதிடர்கிட்ட கேள்வி கேட்டவர் கேட்டார், இந்த கதைக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது என்றார். அப்போ அந்த ஞானி அந்த ஜோதிஷன் சொன்னார், இந்த குத்துனவரும் குத்து வாங்கினவரும் அவர் மீது முதல் தகவல் அறிக்கை போட்டவரும் அவங்களை தண்டனைக்குள்ளாக்கிய ஜட்ஜியும் ஒரே ராசிதான் என்றார். அப்போ கேள்வி கேட்டவர் கேட்டார், அது எப்படி சாமி என்றார். அப்போ அந்த ஜோதிட ஞானி சொன்னார், அவர்கள் எல்லாருமே 4 பேருமே ஒரே ராசிதான், அப்படித்தான், அதுக்கு மாற்றமே இல்லை. அது மட்டுமல்ல, அன்றைக்கு அவர்களுடைய ராசிக்கு மன நிறைவு என்றுதான் தினப்பலன் இருந்தது என்றார். மறுபடியும் கேள்வி கேட்டவர், அது எப்படி சாமி என்றார். அப்போ அவர் சொன்னார், குத்துனவருக்கு குத்து வாங்கினவரிட மேல் ரொம்ப நாளாக இருந்த கோபத்துக்கு அவனை குத்திட்டே என்று மனநிறைவு. குத்து வாங்கினவனுக்கு நம்ம குத்து வாங்கினாலும் பரவாயில்லை, நம்ம எதிரி ஜெயிலுக்கு போகிறாரே என்ற மனநிறைவு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எஸ்ஐக்கு ஒரு குற்றவாளியை அன்றைக்கே கோர்ட்டில் ஒப்படைத்து அந்த பிரச்சனையே தீர்த்து விட்டது என்ற மனநிறைவு. கோடதியில் போனால் ஜட்ஜி அவர்களுக்கு தப்பு செஞ்சவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு மனநிறைவு. எப்படி பார்த்தாலும் 4 பேருக்கும் மனநிறைவு வந்துட்டான். ஆக மொத்தத்தில் ஒரே ராசியில் இருந்த 4 பேருக்கும் அன்றைக்கு மனநிறைவு. இப்போ புரிஞ்சிடுச்சா என்று கேட்டார் ஜோதிட பெரியவர். இது என்ன பெரிய விஷயம்? ஒரு ஊரில் ஒரே ராசியில் இருந்த 2 தம்பதியினர்களை பெரியவர்கள் சேர்ந்து திருமணம் பண்ணி வைத்தாள். அப்போ திருமணம் நடக்கும்போது அங்கே உட்கார்ந்த பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னார், ஒரே ராசியில் இருக்கிறவர்கள் இவங்கள் கொடுத்து வைத்தவர்கள், இவர்களுக்கு அதிர்ஷ்டம் கூரையே பிச்சுக்கிட்டு வந்துடுவான் அப்படின்றான். திருமணம் ஆகி 6 மாதம் கூட ஆகலை, இருவருக்கும் சண்டை வந்து ஒருவருக்கொருவர் கையாண்டு ஒருவர் இன்னொருவரை உருட்டுக்கட்டால் அடித்து மண்டை உடைத்தார். அவர்களுக்கும் அன்றைய தினபலன் ஒருவேளை மன நிறைவு என்றாரோ? உண்மையாகவே இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் நடக்கிறது உண்டு. குற்றம் செய்வதும் குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கிறவர்களும் ஒரே ராசியாகத்தான் ஒரு சில சமயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இதில் ஜோதிடத்தில் பலவித நுணுக்கங்களும் பல வழிகளும் நம்ம படிக்க நமக்கு தெரியும். சாதாரண மனிதர்களுடைய முன்னில் உதிரும் அநேக கேள்விகளுக்கு அனைத்துக்கும் ஜோதிடத்தில் பதில் இருக்கு. நன்றி.